Hello, trading friends. Good morning. Today is 5th September 2025. How we would have traded using Smart Decider Pro. எப்படி நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம் வெறும் ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ மட்டும் வச்சு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது 24,818 as you see here. So nearest side could be 24,800 call and 800 put. So first we have to go to 15 minutes as per the rule. ஸோ 15 நிமிஷத்தை முதல்ல போயிட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன நடந்திருக்கு ப்ரீவியஸ்லன்றதை பார்க்கணும். ப்ரீவியஸில் பார்க்கும்போது புட்டில் வந்து எதுவுமே இல்லை, நேற்று க்ளோசஸ்ட் டைம் ஃப்ரேமில் எதுவுமே இல்லை. whereas in the call, let me see if I have anything here very close to today's open ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். க்ளோஸ் டு டுடேஸ் ஓப்பன் நேற்று க்ளோசிங் டைமுக்கு நியர்பையில் எதுவுமே இல்லை 15 மினிட்ஸில். ஓகே, லெட் மீ செக் இன் இண்டெக்ஸ். In 15 minutes, is there anything that I need to observe from yesterday? Anything? Nothing. Sell தான் இருந்திருக்கு. Higher time frameல sellன்னு சொல்லி காமிக்குது. So I should be first focused on sell because higher time frame in Nifty is saying sell. So sellல இருக்கிறது நல்லது. Buy இல்ல indecisionalum sellல இருக்கு. Higher time frame whatever the indecisional symbol based on the higher time frame is very valid ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தா ஏற்கனவேவும் இன்டிசிஷனல் டே கேண்டல்லையும் செல்லில் இருக்குது, 15 மினிட்லேயும் செல்லில் இருக்குது. எனக்கு ஒரு கிளியர் பை கன்ஃபர்மேஷன் இல்லை, பட் இருந்தாலும் நமக்கு எங்கே ஆப்ஷன் சார்ட்டில் என்ன கொடுக்குதுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ 24,800, let me go to 1 minute. ஸோ 1 minute பார்க்கும்போது ஃபஸ்ட்டு we need an indecision. இன்னைக்கு என்ன இன்டிசிஷன்றதை பார்த்துருவோம். சாரி, இங்கே எஸ் இன்டிசிஷன் ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கலாம். மார்க்கெட் 9:45 வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம், பட் அதுக்குள்ளே ஏதாவது சிம்பிள் வந்து ப்ரீவியஸில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணலாம் ஆஸ் பர் த ரூல். ஸோ 5th இன்னைக்கு இங்கே இருக்குது. எஸ், இங்கே பாருங்கள், புட்டில் ஒரு இன்டிசிஷன் கிடச்சிருச்சு. ஆல்சோ ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. வி ஷுட், நம்ம சொல்லியிருக்கோம் இன்டிசிஷன் சிம்பிள் வருது அப்படின்னா என்னென்னா நத்திங் பட் வாட் இஸ் த இன்டிசிஷனல் சிம்பிள் இஸ் கேண்டிலோட கலருக்கும் வர்ற ஆரோவும் ஆப்போசிட்டாக இருக்கணும். இப்போ ரெட் கலர் கேண்டில்னா இட் ஷுட் பி க்ரீன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இட் இஸ் பெட்டர். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே கொடுத்துட்டாங்க, 9:36 வந்து புட்டில் வந்துடுச்சு நமக்கு. லெட் மீ சி அதுக்கு முன்னாடி ஏதாவது இங்கே வந்திருக்கா அப்படின்னு நான் பார்க்குறேன். காலில் நத்திங் இஸ் தேர். ஓகே, ஒன்ஸ் பிளாட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு சேஞ்ச் இட் டு 5 மினிட்ல மாற்றிக்கலாம். அதான் ரூல். 5 மினிட்ல மாற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாப் லாஸை ஆல்டர் பண்ணணுங்க. அதாவது அந்த எந்த கேண்டில் அந்த 5 மினிட் ஃபார்ம் ஆச்சோ அதோட லோக்கு நம்ம என்ன பண்ணணுங்க மாற்றி வச்சுக்கணும். ஓகே, இது ஒரு ஹைக்கு ட்ரேட் ஆகிருக்கிறாங்க, பட் உள்ள க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஸ்டாப் லாஸ் கீழே, இதுக்கு கீழே க்ளோசிங் பேசிஸில் இந்த கேண்டிலுக்கு கீழே வச்சுருந்தா தான் நம்ம கொடுக்கணும். பட் இந்த சேம் டைம் ஒருவேளை இது அக்ரெசிவ் மாடல் இல்லை, இதுக்கு மேலே ட்ரேட் ஆகி கேண்டில் போகலை, உள்ளே வந்துருச்சு அப்படின்னா, இப்போ பாருங்கள் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் நம்ம அந்த 1 மினிட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து நமக்கு இந்த இன்டிசிஷனில் இங்கே ஒரு வேல்யூவும் இருக்குது. அதையும் நான் பிளாட் பண்ணிடுறேன். அதை சும்மா டாட்டட் லைனில் போட்டுடுறேன். ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக தான் போடுறேன். 81.5 இல்லையா, அந்த இதில் போட்டுடுறேன். பாருங்கள், இப்போ நான் 5 மினிட்டாக மாற்றிட்டேன். ஓகே, ஃபைன், வெரி குட். அப்போது ஒரு பெரிய கீழே க்ளோஸ் இன்எஃபெக்டிவாக இருந்தால் உடனே என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இந்த கேண்டிலுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு கீழே போயிடுவாங்க. மேலே ட்ரேட் ஆனாங்கன்னா மேலே போவாங்க. மேலே க்ளோஸ் வச்சோ மேலே பெருசாக ட்ரேட் ஆகி உள்ளே வந்தாங்கனாலோ இந்த விலையிலிருந்து அப்படியே போவாங்க. பட் அந்த மீன் டைமில் ஏதாவது எனக்கு இங்கே காலில் கிடைக்குதா ஆப்பர்ச்சுனிட்டின்றதையும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருவோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்துருவோம். காலில் 1 மினிட்ல ஆமாம் வந்திருக்காங்க. 9:47க்கு வந்திருக்காங்க. அது என்ன மாடலுன்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து 9:40, 45, 50 வரைக்குமே நமக்கு இதுக்கு மேலே போகலை. ஸோ இப்போ இதையும் நம்ம வந்து பிளாட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம பிளாட் பண்ணி வச்சு பார்த்துடலாம். சிம்பிள் கான்செப்ட் தான், ரொம்ப இட்ஸ் நாட் த டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு அங்கே இண்டெக்ஸில் பார்க்கும்போது எந்த கன்ஃபர்மேஷன் இந்த 9:47 வரைக்கும் 1 மினிட்ல தான் வந்திருக்கானோ நம்ம பார்த்துறது நல்லது. ஏதோ ஒரு சிம்பிள் நமக்கு கொடுக்கணும். நேற்று இதெல்லாம் சாரி இன்னைக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா காலையில் எடுத்தோடனே செல்லுன்னு தான் சொல்லிட்டாங்க. எதுவும் பெருசாக வரலை, இண்டிசிஷன்லேயே வரலை. அப்போது ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் தான் நமக்கு இருக்குது. இது புட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கன்ஃபர்மேஷன். அதே மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம்லலாம் செல்லுன்னு சொல்லுது. அதுதான் நமக்கு இருக்கிற அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே நமக்கு ஒரு பை வந்திருக்கு 9:47க்கு.
ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். அதை 5 மினிட்டாக கன்வெர்ட் பண்ணி இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சாங்கன்னா நம்ம எடுத்துடலாம். ஒரு நிமிஷம். எஸ், இதுலேயும் வந்து நம்ம என்ன பண்ணிடணுங்க, சிம்பிளாக ஸ்டாப் லாஸை மட்டும் ஆல்டர் பண்ணிடுவோம் லோவில். ஆமாம், இது எஃபெக்டிவ் மாடலாக இருக்குது. இந்த இடத்துல மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. வெரி குட். மேலே க்ளோஸ் வச்சு இந்த விலைக்கு மேலே ட்ரேட் ஆகணும். ஏன்னா பை சிக்னல் கொடுத்துருக்காங்க இதில். இங்கே ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து செல் சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன டவுட் இருக்குது, இந்த இடத்துல எடுக்கலாமா எடுக்க வேணாமான்னு. ஏன் அப்படின்னா, இது எஃபெக்டிவ் மாடலாக இருந்தாலும் இங்கே ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இவர் தான் கொடுத்தாரு, இவர் செகண்டு கொடுத்தாரு, இவர் ஃபஸ்ட்டு இவர் செகண்டு. ஸோ அதனால் நான் வந்து ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் செல்லுன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது உள்ளுக்குள்ளே. இது ஃபஸ்ட்டு வந்ததுனால அதுதான் ஃபஸ்ட்டு நான் பார்க்கணும். ஆல்சோ நான் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் 5 மினிட்டாக 1 மினிட்லேருந்து 5 மினிட்டாக கன்வெர்ட் பண்ணோன்னே எனக்கு ஒரு பெரிய இன்டிசிஷன் வந்து 5 மினிட்ல பையில் இருக்குது. அது எனக்கு ஒரு சின்ன ஸ்கேரி. அது இல்லாமல் இந்த 5 மினிட்ல காலில் கன்வெர்ட் பண்ணோன்னே இங்கே ஒரு செல் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவும் எனக்கு ஒரு ஸ்கேரி கால் சைடு இந்த ட்ரேடு எடுக்கிறதுக்கு. அப்படியே நான் அக்ரெசிவ்னு நினச்சி எடுத்தாலும் எனக்கு ஸ்டாப் லாஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் அழகாக மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. பட் இவர் இந்த இடத்துல கீழே க்ளோஸ் வச்சுருந்தாங்கன்னா கண்ண மூடி இந்த இடத்துல நம்ம ரீடெஸ்ட்டில் பை ஜோனில் வாங்கிடலாம். சரி, அப்படியே இல்லைனாலும் அக்ரெசிவ் மாடல் மட்டும் பார்த்துட்டு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ட்ரேடு எடுக்கலாம். திருப்பி இந்த பை ஜோனுக்குள்ளே எடுத்துருக்கணும். எடுத்திருந்தா இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் மட்டும்தான் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க. அப்படி எடுத்திருந்தா நான் சொல்கிறேன், இது என்ன டைமிங், 10 o'clock. 10 o'clock பர்ஃபெக்டாக வந்து இவங்க மேலே வந்துட்டாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டே ட்ரிகர் ஆனவர் ஸ்டாப் லாஸ் நமக்கு கொடுக்கல, ஆனால் அக்ரெசிவாகவும் தெரியல. அப்போது அக்ரெசிவாக ஆனால் தான் நம்ம எடுக்கணும். இவர் மேலே ட்ரிகர் ஆகிருக்காரு, அக்ரெசிவாக இருக்கிறாரு. பட் ஆனால் இங்கே க்ளோஸ் வைக்கல அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு. இரண்டாவது, ஒரு பெரிய இன்டிசிஷனல் ஆர் இல்லை ஒரு சின்ன இன்டிசிஷனல் நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்க போகுதுன்றது நமக்கு தெரியும். ஸோ டுவோர்ட்ஸ் ஆன் த புட் இட் இஸ் வெரி பிக் இன்டிசிஷன் டுவோர்ட்ஸ் பையிங். ஸோ விச் ஈவன் இஃப் ஐ டேக் திஸ் ஐ வுட் பி வெரி கேர்ஃபுல் டு எக்ஸிட் ஏஎஸ்ஏபி பிகாஸ் ஆல் சிக்னல்ஸ் ஷோஸ் டுவோர்ட்ஸ் த செல். ஸோ கன்சிடரிங் உள்ள வரல, இவர் இங்கே வச்சிருந்தாருன்னா நான் இங்கே எடுத்திருக்கலாம். அப்படி இல்லைனாலும் இஃப் இன் கேஸ் இஃப் யூ நாட் க்ளோசிங் ஐ ஷுட் அக்செப்ட் திஸ் ஸ்டாப் லாஸ். How much ever the stop loss is, I will enter in this buy zone. So stop loss would be almost ஒரு 10% ஸ்டாப் லாஸ், ஒரு 9 to 10 பாயிண்ட்ஸ் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்போ இந்த மாதிரி ரிவர்சல் எதாவது நடக்குது அப்படின்னா இட் வில் பி கேம் சேஞ்சிங். ஏன்னா பெரிய மூமெண்ட் ஏற்படும். பிகாஸ் ட்ரெண்டை வந்து கால்லேருந்து புட்டுக்கோ அப்படியே திருப்புற டைமில் நடக்கும் இது. ஸோ வெளியே மறுபடியும் இவர் அழகாக ஆஸ் யூஷுவல் இவர் வந்து தன்னோட பிளே காலையில் வந்த இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக திருப்பி கொண்டு வந்து வேலிட் ஆக்கிட்டாரு. வேலிட் ஆக்குனனால கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல பை ஜோனில் எடுத்தே ஆகணும். நான் உடனே என்ன விலையில் இருந்தாலும் நான் கொடுத்துட்டு, தப்பாக ஒரு வேளை நான் இங்கே எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இந்த விலைக்கு கொடுத்துருந்துருக்கணும். பட் இதுவே நீங்கள் எடுத்திருக்க கூடாது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாது. அப்போது இந்த இடத்துல இவர் கொடுத்துருந்த இந்த பை வந்து இந்த பை ஜோன் பை வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக் மூமெண்ட். இங்கே தெரிஞ்சிச்சு நமக்கு என்னதுன்னு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். வாட் அ ஃபென்டாஸ்டிக் மூவ். ஆல்மோஸ்ட் அப்படியே டபுள்டு வித்தின் அ செகண்ட். பிகாஸ் ஏன்னா இந்த டிசிஷன் டு இன்டிசிஷன் தலைகீழ மாற்றினாங்க. நம்ம சிஸ்டம் தெளிவாக சொல்லிடுச்சு, மோர் தென் 140% and above market has went. எக்ஸலண்ட் மூவ், ஃபினாமினல் மூவ். கைஸ் டோன்ட் மிஸ் லைக் திஸ். இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக அப்சர்வ் பண்ணியிருந்தாலே யூ வுட் ஹவ் ட்ரேடட் திஸ் ஈஸிலி அண்ட் கேப்சர்ட் திஸ். எஸ், மெனி ஹவ் கேப்சர்ட். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ ஆல். எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ குட் அப்ரிசியேஷன் ஃபார் யூ. அண்ட் ஒன் மோர் திங், இஃப் இன் கேஸ் நீங்கள் பொசிஷனல் ஸ்டூடெண்ட்டாக இப்போ நம்ம படித்த பேட்சில் யாராவது இருந்திருந்தீங்கன்னா இந்த மூவை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். எஸ், இட் வாஸ் வெரி எவிடென்ட் டுடே மார்னிங். இஸ் ஒன் ஆஃப் அவர் சூப்பர் டாபிக் இன் விச் says clearly that something will happen if this happens அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ரூல் இருக்குது. பேஸ்ட் ஆன் தட் திஸ் ஹேப்பன்ட். ஸோ அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் அதை பார்த்து இருந்திருந்தாலே காலில் என்ட்ரியாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஸோ we would be in towards put only. That topic was covered in our personal students. So based on that, I told you, when you use a decider, more the confirmation you have, more emotion free. Thank you guys. See you again in another video. Bye bye. Take care.